1000 மைக் விசஸ் 3200 போயா மைக். இந்த வீடியோல 1000 கிரினரோ வயர்லெஸ் மைக்கோட ஃபுல் ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறீங்க. 3500 பிரைஸ் பண்ணிருக்கிற இந்த போயா BY V20 கூட கம்பேர் பண்ண போறேன். பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, இதோட டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு, வாங்கலாமா வேணாமா எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர், ஒரு வாரண்டி கார்டு, ஒரு மேனுவல், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், அப்புறம் 2 எக்ஸ்ட்ரா விண்ட்ஷீல்ட்ஸ். பாக்ஸ்ல அவ்வளவுதான். பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பில்ல ஒரு டபுள் பேட்டரி சைஸ்ல தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல 3 இண்டிகேஷன் லைட் இருக்கு. ஒன்னு பேட்டரிக்கு, ஒன்னு நாய்ஸ் கேன்சலேஷன், இன்னொன்னு கனெக்டிவிட்டிக்கு. பேக் சைடுல ஒரு கிளிப் அண்ட் பட்டன் கொடுத்திருக்காங்க. இந்த பவர் பட்டன் யூஸ் பண்ணி தான் நீங்க கம்ப்ளீட்டா இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பேக் சைடுல கொடுத்திருக்க பட்டனை 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பிடிச்சீங்க அப்படின்னா இது ஆன் ஆகிடும். ரிசீவரை போன்ல சொருகினீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிடும். இதுல மொத்தமா 3 லெவல்ஸ் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. பேக் சைடுல கொடுத்திருக்க ஒரு பட்டன் வச்சு தான் நீங்க 3 மோட்ஸ்மே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி அந்த லைட் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஃபர்ஸ்ட் லெவலுக்கு ஒரு டைம் பிளிங்க் ஆகும், செகண்ட் லெவலுக்கு 2 டைம் பிளிங்க் ஆகும், தேர்ட் லெவலுக்கு உங்களுக்கு 3 டைம் பிளிங்க் ஆகும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 65 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சார்ஜிங்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். இதோட ரேஞ்ச் 30 மினிட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ லைவா டெஸ்ட் பண்ண போறேன். 30 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா 98 அடி வரும். ஸோ 98 ஸ்டெப்ஸ் வந்து நான் வைக்க போறேன். ஸோ எந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், third, 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th, 13th, 14th, 15th, 16th, 17th, 18th, 19th, 20. 20 feet டிஸ்டன்ஸ்ல இருக்கேன். 30 feet டிஸ்டன்ஸ், 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. 40 feet டிஸ்டன்ஸ், 42, 43, 44, 45, 46, 47, 48, 50. 50 feet டிஸ்டன்ஸ்ல இருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 20, 21, 22, 23. 75 feet ஆல்மோஸ்ட் 100 feet டிஸ்டன்ஸ்ல இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வாய்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டியை போயா மைக் கூட கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ண போறது போயாவோட BY V20 அப்படிங்கிற மைக் தான். இப்போ இது நார்மல் மோட்ல இருக்குது. ஸோ இந்த இடத்த நாய்ஸை சுத்தி பாருங்க. இப்போ இது டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம வந்த இடம் தான் இது. ஸோ இந்த இடத்துல சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரே வாட்டர் நாய்ஸா இருக்கும். ஸோ நீங்களே கேட்க முடியும். இப்போ இதுல நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ண போறேன். ஸோ ஒரே பட்டன் தான், கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்ல இருக்கு. இப்போ இதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ எனக்குமே பாத்தீங்க அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் தெரியாது. போன வீடியோல நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் ரிவ்யூமே ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். இதே இடத்துல தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதோட நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. 10க்கு ஒரு ரேட்டிங் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் நம்மளோட 1000 கிரினரோட வயர்லெஸ் மைக்கை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதையுமே மாட்டி பார்த்துடலாம். ஆப்பன வேணாம். ஸோ இருக்கு, இதை செக் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னோட கையில இருக்குது கிரினரோட 1000 வயர்லெஸ் மைக்கு. ஸோ இது வந்து இப்போ நார்மல் மோட்ல இருக்குது. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு 3 லெவல்ஸ் செக் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் போயிடலாம். இப்போ லெவல் 1ல இருக்கு. ஸோ இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க கீழே மறக்காம. அண்ட் இப்போ வந்து நம்ம லெவல் 2 போக போறோம். லெவல் 2 வந்தாச்சு. ஸோ லெவல் 1, லெவல் 2க்கு எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியல. ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ லெவல் 3க்கு வந்து போக போறேன். இப்போ தேர்ட் லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த தேர்ட் லெவலில் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ கீழே 10க்கு இதுக்கு ஒரு ரேட்டிங் வந்து கொடுங்க. ஸோ 2 மைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணி முடிச்சாச்சு. இந்த 2 மைக்ஸோட பெஸ்ட் பை லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோலையும் டேக் பண்ணிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2 மைக்குமே நான் கம்பேர் பண்றதே தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்னத்தோட பட்ஜெட் 1000 ரூபாய், இன்னொன்னத்தோட பட்ஜெட் ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 3600. இருந்தாலும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டிருக்கேன். உங்களுக்கு இதுல 2த்துல எது பெஸ்டா இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மைக் வாங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய எஃபோர்ட் பண்ணி வீடியோ பண்றோம்.